ஸ்க்ரீனில் யார் தெரியுதா? பாகிஸ்தானோட ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீர் இருக்கார்ல, அவர் தான். அவர் ஈரானுக்கு கிளம்பி போனார். அங்கே ஈரானோட பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் இருக்கார்ல காலிபஃப், அவரை நேரில் சந்திச்சிருக்காருங்க. ஏன்னா இவங்களோட வேலையை இப்போ என்ன, அமெரிக்கா ஒரு விஷயத்த சொல்லும், இதை ஈரான் கிட்ட கன்வே பண்ணணும். ஸோ இதுக்கான மீடியேட்டராக செயல்படுறவங்க பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தானை ரெப்ரசன்ட் பண்ணுறவர் தான் அசீம் முனீர் அவர்கள். போயிட்டு இவரை மீட் பண்ணியாச்சா. இதுக்கப்புறம் ஈரானோட அதிபர் மசூத் பெசஷ்கியானையும் இவர் நேரில் சந்திச்சிட்டாரு. வழக்கம் போல் அந்தந்த விஷயங்கள்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் சார்ந்த செரிமனி நடக்கும் பார்த்தீங்களா, அடுத்தடுத்த கட்டமாக அந்த விஷயங்களும் ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் எனக்கு இதுதான் புரியல, உங்களுக்கு புரியுதான் பாருங்கள். இந்த லுக்குக்கு என்ன அர்த்தமாக இருக்கும்? திண்ணையில் இருந்தவங்களுக்கு திடுப்புன்னு வாய்ப்புன்ற மாதிரி பாகிஸ்தான் அமெரிக்கா பிரச்சனை மீடியேட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டீங்களா, அதுவும் நீங்களா அப்படின்னு அவர் பார்க்குறாரான்னு தெரியல. இவர் இந்த லுக்கு எதுக்கு விட்றாருன்னு தெரியல. உலகம் முழுக்க இந்த அளவுக்கு எல்லாம் வாயில வயிற்று அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்து விட்ட ஒரு வேலையால் கேட்டால் அமெரிக்காவை கை காட்டுறீங்க அப்படின்னு இவர் பார்க்குறாரான்னு தெரியல. எனக்கு மனசு எதுவும் தோணலை. உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். இந்த ஈரானோட சீனியர் அஃபிஷியல் ஒருத்தர், அவர் இந்த யூஎஸ் பிளாக்கெட் இருக்குல்ல, இதை பற்றி என்ன சொல்லியிருக்காப்புல, இந்த முனீர் இருக்கார்ல, நான் முன்னாடி பார்த்தீங்களே ஃபீல்டு மார்ஷல், இவர் அமெரிக்கா என்ன மெசேஜை கன்வே பண்ண விரும்பிச்சோ அதை ஈரான் கிட்ட கன்வே பண்ணிட்டதா சொல்லியிருக்காரு. ஸோ இவரே சொல்லியிருக்க விஷயம் இது. அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காமா, இந்த பிளாக்கெட் இருக்குல்ல, இது உலகத்தை நாங்கள் ஃபுல்லாக கஷ்டப்படுத்துறதுக்காகவோ ஈரானை காலி பண்ணுறதுக்காகவோ நாங்கள் பண்ணலை. ஆக்சுவலாக அமெரிக்காவோட உள்நாட்டுக்குள்ளே இந்த டொமஸ்டிக் கன்சம்ஷன் இருக்குல்ல, இதை ஃபுல்லாக நாங்கள் மெயின்டைன் பண்ணணும். இதுக்காக மட்டும்தான் இந்த பிளாக்கெட்டை நாங்கள் போட்டிருக்கிறதா புதுசாக ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அமெரிக்கா அந்த விளக்கத்தை பாகிஸ்தானோட கொடுத்துருக்கு. பாகிஸ்தான் அதை ஈரான்கிட்ட இங்கே டெலிவரி பண்ணியிருக்கு. எங்களுக்கு ஈரானியன் ஷிப்ஸை அடித்து காலி பண்ணுன்ற எண்ணமே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நான் ஒரு வகையில் எடுத்துக்க முடியும். எதுக்கு சொல்கிறேன்னா, ஈரான் கூட ஹார்மோஸை முதல்ல பிளாக் பண்ணாங்களே, அந்த டைமில் ஏதாவது கப்பல்கள் இங்கே கிராஸ் ஓவர் பண்ணுதுன்னா இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு லிங்க்கில் இருக்க கப்பலாக இருக்குனாக்கா அடிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா வார்ன் பண்ணி அனுப்பிச்சிது. இதை பற்றி நம்ம முன்னாடியே ஃபுல்லாக வீடியோ ஆடியோலாம் உங்களுக்கு காமிச்சிருந்தேன், உங்களுக்கு ஸ்பெகுலேட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக. ஸோ அந்த வகையில் இது கூட நான் உடன்படுறேங்க. ஈரான் ஷிப்ஸை அடித்து காலி பண்ணணுன்றதுக்காக நாங்கள் பிளாக்கெட் அமைக்கலை, புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.